சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக ஒரு பழைய பாடல், இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திறேன், உயிர் தந்த தெய்வம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தொடர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று சில பாடல்கள் பாடி
ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. சேர்ந்து பாடுவோமே, பழைய பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின்
வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக நமக்காக எடுத்துக்கொள்கிறார். உனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது. சொல்லுவோமா? எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இவ்வளவு நாளும் அப்படிதான் நடத்தி வந்தாரு. ஒன்று திருப்பி விட்டுருப்பார், இல்லை எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரியாது. அந்த ஆயுதம் இவ்வளவு நாள் நடத்தினவர் தொடர்ந்து வருகிற நாட்களில் நடத்துவார். சேர்ந்தது வரிகளை சொல்லுவோமா? எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, எனக்கு எதிராகவே, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, எனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காதே, ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகள் என்று தாங்கும் தம்முயமே. இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்முயமே. இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம்முயமே. இயேசுவின் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எங்களை தாங்குகிற வல்ல புயத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அதை அனுபவித்தவர்களாய் நன்றி சொல்கிறோம். என்றும் தாங்கும் தம்முயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி. எஸ் லார்ட், எல்லாவற்றையும் எண்ணி உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. 8 மாதம் இந்த கடைசி வாரம் அளவும் எண்ணுக்கடங்காத நன்மைகள் செய்து எங்களை நடத்தி வந்தவரே, ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி உம்மை துதிக்கிறோம். என்றும் தாங்கும் தம்முயமே. இன்ப இயேசுவின் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? 8 மாதங்கள், இந்த 8வது மாதத்தின் கடைசி வாரம் வரைக்கும் அவருடைய கரத்தினாலே தாங்கினார். ஆமென். எத்தனை பேர் சாட்சியாய் சொல்ல முடியும்? பல அக்கினி போன்ற சூழ்நிலைகளிலே, தண்ணீரிலே மூழ்கிறது போன்ற சூழ்நிலையில் நான் நடந்து வந்தேன். ஆனால் அவைகள் என் மேலே ஒரு நாளும் புரளவில்லை, என்னை எரித்து போடவில்லை, என்னை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி அந்த பாடலாய் சேர்ந்து பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு விலகவே இல்லப்பா என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமே. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போவதில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போவதில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை
கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து. கரங்களை தோளுக்கு மேலாக தட்டி தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வரிகள், அடுத்த லைன் இப்படியாக சொல்லுகிறது. கடந்த மாதங்களை எல்லாம், கடந்து போன 8 மாதங்கள் கடைசி வாரத்தில் நிற்கிறோம். 8 மாதங்களை உம்முடைய கிருபையினால் மாத்திரம் நான் கடந்தேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி அவருக்கு மகிமையா அல்லேலூயா என்று சத்தமா சொல்வீங்களா? உம்முடைய கடந்த மாதங்களை, இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாள் வரைக்கும் உங்க கிருபையினால என்னை கடக்க உதவி செய்தீங்கப்பா. இனி வருகிற நாட்களிலும் உங்க பெரிதான மகிமைதனை, மேன்மையான மகிமைதனை நாங்கள் காண்போம். விசுவாசமாக இந்த ஸ்வாரிகளை சொல்லுவோமா? மாதங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை. கடந்த மாதங்களை எல்லாம், மாதங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை. இன்றைய நாளிலிருந்து எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தில் உங்க நாமத்தை உயர்த்துவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், we praise your holy name, Lord. உம்மை உயர்த்துகிறோம். தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். செங்கடலை நீர் பிளந்தீர், செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கோலியாத் இருக்க அங்க இருந்த எல்லாரிலும் ரொம்ப பெருசா பயங்கரமா வந்து நின்றுட்டு எத்தனை நாள் பயன்படுத்தினானா சொல்லுங்களேன்? 40 நாள். அப்படி ஒவ்வொரு நாள் வந்து நான் யார் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு பயம்புறுத்துறான். ராஜாவே அங்கே பயந்து போய் உட்காந்துருக்கிறாரு. என்ன பண்ண, யாரை அனுப்பலாம், நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. யாராவது போனீங்கன்னா நான் இதெல்லாம் செய்வேன், அதெல்லாம் செய்வேன், இப்படி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. அப்படியும் யாரும் போகிறதுக்கு பரிசுகள் நிறைய தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் யாரும் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவ்வளோ பயம்புறுத்திட்டு இருக்கான். அவனால் பயம்புறுத்த மட்டும்தான் முடியும்.
எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? நம்ம எதிரியால, சத்ருவால, ஆனால் பல விதத்தில் பயன்படுத்துருவோம். சுகவீனத்தை கொடுத்து பயன்படுத்துவோம், பயத்தை கொடுத்து. அவனால் பயம்புறுத்த மட்டும்தான் முடியும். அதுக்கு முன்னாடி அவன் பெரியவன் தான், அவன் பராக்கிரமசாலி தான், பெலிஸ்தன்லேயே அவன் தான் இருக்கிறதுலே ஹைட், இருக்கிறதுலே வெயிட், அவன் தான் ரொம்ப வல்லமை உள்ளவன் தான். ஆனால் ஏன் இறங்கி செஞ்சிருக்க வேண்டியது? 40 நாள் எதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டே இருக்கணும்? ஆண்டவர் ஒருத்தனை வச்சிருந்தாரு, இவனை அடிக்கிறதுக்குன்னு பெரிய ஆள்லாம் தேவையில்ல, சின்னவன் போதும், என் வார்த்தையை சொல்லி அவனை அடிப்பார். உங்களுக்கு முன்பதாக உங்களை பயம்புறுத்தி கொண்டிருக்கிற சத்ரு எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் இதுவரைக்கும் எதிர்கொள்ள முடியாததா இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலைகளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணுமே எந்த விதத்திலும் தகுதி இல்லாத உங்களை, என்னை கர்த்தர் அந்த சத்ருவை மேற்கொள்ள, இந்த சத்ருவை எதிர்க்க, இந்த சத்ருவை உங்கள் காலுக்கு முன்பதாக கீழே விழ செய்ய போதுமானவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி என்னுடைய சத்ரு, அந்த சத்ருன்னொன்னே அப்படி ஒரு மனுஷன் பெருசா நிக்க போறான் அப்பெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எதிராக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதா? குடும்பத்துக்கு சமாதானத்தின் எதிராக, உங்கள் பொருளாதாரத்திற்கு எதிராக உங்க காரியம் நடந்துட்டே இருக்கு, அதுதான் சத்ரு. எவ்வளவு பெரிய ஜெயண்ட், எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, உங்க காலு கீழே அவனை குப்புற தள்ளிட்டு அவன் தலையை உங்க கையில கொடுத்தாரு. தாவீது ரொம்ப சிம்பிள், போய் நின்னுட்டு சொல்றான் பாருங்க, இவனெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, இப்படி தான் கேட்குறான். நீங்கள் ஒரிஜினலாக டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்லியிருக்கிறோம், அதை நம்ம வார்த்தையில் நம்ம சொல்லணும், இப்படி தான். இவனெல்லாம் நம்ம ஆண்டவராக பேசிகிட்டு இருக்கோம், இவனை பேச விட்டு வேடிக்கை பாருங்களா? நீ நிந்திக்கிற ஜீவன் உள்ள சேனையின் கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிற, இப்போ சொல்லுங்க, என் பயம்புறுத்துகிற சத்ரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், எனக்கு ஜீவன் கொடுத்தவர். அந்த வரிகளை சேர்ந்து பாட போகிறோம். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளே, உங்களுக்கு எதிராக இருக்கிற யோசனைகள் எல்லாம் தகர்த்து போடுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை, சத்தமாக சொல்லுமா, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில், கோலியாத்தின் கோஷங்களை, அந்த கோலியாத்தின் கோஷங்களை, அந்த கோலியாத் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் அதை மேற்கொள்ள, நீங்கள் அதை வெல்ல ஜெயிக்க கர்த்தர் பலத்தை தருகிறார். அந்த கோலியாத்தின் கோஷங்களை பயம்புறுத்துகிற சத்ருவே, தைரியமா சொல்றோம், உன்னை ஜெயிக்க எங்களுக்கு பலன் உண்டு. அந்த கோலியாத்தின் கோஷங்களை எங்கள் தேவன் தோளுக்கு மேலாக கரங்களை முடிந்தவர்கள் எல்லாரும் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி, எனக்கு தேவையான அற்புதத்தை அந்த வாரத்திலே, அந்த மாதத்திலே, அந்த நாளிலே, அன்றன்றைக்கு செய்து என்ன நடத்தினார்னு சொல்றவங்க, நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்த வேளையில, ஏற்ற வேளையில, யாரும் நினையாத, யாரும் நினைத்திராத விதத்திலே, யாரும் நினைத்திராத வேளையிலே அதை நடத்தி சென்றார். ஆமென். அவருக்கு நன்றி சொல்லி மிகுவேல் இஸ்ரவேல் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி அவரை உயர்த்துவோமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே,
யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே செயலில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயலில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நின்னை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நின்னை மூடினதே. காண்போரை உயர்த்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. காண்போரை உயர்த்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. வல்லவரே செயலில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயலில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. ஆமென். மிகுவேல் என்றால் அது ஒரு ஸ்பெயினில் பேசுவாங்க. ஸ்பானிஷ் லெட்டர் அது வேர்டு. அதோட அர்த்தம் என்னன்னா ஸ்பானிய மொழி. அதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் அந்த மிகுவேல் அந்த வார்த்தை. அதற்கு அர்த்தம் என்னன்னா கர்த்தாவே உமக்கு நிகரானவர் யார். ஒரு கொஸ்டின், அது கேள்வியாக தான் அது வருது. அந்த அர்த்தம் கர்த்தாவே உமக்கு நிகரானவர் யார். வரிசையாக பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே உமக்கு நிகரானவர் யாருன்னு சொல்லும் போது அவருக்கு நிகரானவர் அவரே என்று அவளுடைய வாழ்க்கை. யாரெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு அழுதுட்டு காரியம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படி நிரூபிச்சாராம்? அவருக்கு நிகரானவர் அவர் மாத்திரம்தான் நிரூபிச்சார். யோசேப்புக்கு சின்ன வயசுலேயே சொப்பனம் வந்துருச்சு. இன்னொருத்தவர் சொப்பனம் காணல. நீ இப்படிலாம் ஆவப்பா அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ வருங்காலத்தில் இப்படி ஆவப்பா, அப்படி போவப்பா, நீ அப்படி ஆக போறப்பா. அதெல்லாம் இல்லை. அவனுக்கே தானா சொப்பனம் வருது. இப்படி நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், இப்படி என்னை எல்லாரும் பணிவாங்கன்னு சொல்றான். யாருமே கண்டுக்கல. பல வருஷங்கள் முடிகிறது. ஒரு யோசேப்பை பற்றி ஒரு பெரிய சீரீஸே எடுத்திருக்காங்க பாருங்க பாஸ்டர். ஒரு 13 வாரம் பண்ணுமோ. ஒவ்வொன்றாய் அவன் சந்தித்த ஒவ்வொரு தடைகள், ஒவ்வொரு கஷ்டங்களா எல்லாத்துலையும் இப்போ முடிச்சுட்டு ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும் போது
குழியில் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடிலாம் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க பாருங்கள், கூட இப்போ ஆடு மேய்ச்சிருப்பாங்க இருப்பாங்க தானே. இப்போ அவன் ராஜாவாக பார்க்கும்போது இவனா அவன் நம்ம கூட யோசேப்பா அவன் நம்ம கூட ஆடு மேய்ச்சிருந்தவனா, அடுத்த குழியில் போடும்போது சுற்றி நின்றுருப்பாங்க பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, குழியில் கிடந்தவனாயா நீ, அடுத்த போர்த்திபார் வீட்டில் அடிமையாகி கொண்டு விற்கப்படுகிறான். அங்கே உள்ளவங்க கூட உள்ளவங்களாம் சொல்லியிருப்பான், இப்போ ராஜாவா அவனா இவன். எந்த அளவுக்கு கீழான நிலைமையில யோசேப்பை பார்த்தார்களோ, அட இவனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னதை நிரூபிச்சார்னா, அவருக்கு நிகரானவர் என் வாழ்க்கையிலே அவர் செய்வதற்கு நிகரா யாரும் செய்ய முடியாது. அவருக்கு சொல்லுவோமா எல்லாரும், உமக்கு நிகரானவர் சொல்லுவோம். உமக்கு நிகரானவர் யார்? உமக்கு நிகரானவர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. இப்போ இதை சவாலா எடுங்க. உமக்கு நிகரானவர் யார் யாருன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்களா? வருகிற வாரத்திலே, வருகிற மாதத்திலே அவருக்கு நிகரானவர் அவர் என்று உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற காரியங்களின் மூலமாய் நிரூபிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சேர்ந்து படுவோமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஹalleluya. ஓர பாபாலா ரகனா ஷம்கரா எலியார கதுரதியானா உகாலா ரகபா பாரியார கனா ஷம்தராலியார கதுரத்தியார கலியாரக. ஹalleluya. எல்லாருக்கும் முன்பதாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிற தேவன் நம்மத்திலே வந்திருக்கிறார், நம்மத்திலே வந்திருக்கிறார். உங்களுடைய துதிகளில் ஆராதனைகளில் பிரியம் கொண்டு அவர் நம்மத்திலே ஆராதனைக்குரியவர், ஆராதிக்கப்பட வேண்டியவர், ஆராதனை நாயகன் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.